அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் நாவலை வாசிச்சுட்ருக்கோம். இதுவரைக்கும் 8 பகுதியாக 24 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு அடுத்த 3 அத்தியாயங்களை இந்த பகுதியில் வாசிக்கலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். கொடைக்கானலிலேயே அழகும் அமைதியும் நிறைந்த பகுதி குறிஞ்சி ஆண்டவர் கோயில் மலைதான். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலின் பின்பக்கம் இருந்து பார்த்தால் பழனி மலையும் ஊரும் மிக தெளிவாக தெரியும். நெடுந்தொலைவு வரை பச்சை நிற வெல்வெட் துணியை தாறுமாறாக மடித்து குவித்திருப்பது போல் மலைகள் தெரியும் காட்சியே மனதுக்கு இதமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியும் இடங்களிலெல்லாம் மலைகளே வாய் திறந்து சிரித்து கொண்டிருப்பது போல் பூக்கள் பூத்திருக்கும். அந்த அழகிய சூழலில் பசும்புல் நிறைத்து படர்ந்த ஒரு மேட்டின் மேல் அரவிந்தனும் பூரணியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பக்கத்து மரத்தில் 2 பச்சை கிளிகள் சிறிது தொலைவு இணையாக பறப்பதும் கிளைக்கு திரும்புவதுமாக விளையாடி கொண்டிருந்தன. எங்கோ மிக அருகிலிருந்து சற்று நேரத்திற்கு ஒரு முறை குயில் கூவியது. அந்த குயிலின் ஒலி ஒரு முறை கேட்டு இன்னொரு முறை ஒலிக்கும் முன் இருந்த இடைவெளி வினாடிகள் அதன் இனிமையை உணர்வதற்கென்றே கேட்போருக்கு கொடுத்த அவகாசம் போல் அழகாயிருந்தது. அப்போது எதையோ 2ஆம் முறையாக நினைத்து கொண்டு சிரிக்கிறவன் போல் அரவிந்தன் சிரித்தான். அந்த சிரிப்பை பூரணி கண்டுகொண்டாள். எதுக்காக சிரிக்கிறீங்க இப்போ என்று கேட்டாள் பூரணி. ஒன்றும் இல்லை பூரணி, கொஞ்ச நேரம் முன்னாடி நீ சொன்னல்ல, அதை மறுபடியும் நினச்சிக்கிட்டேன். சிரிப்பு வந்தது. நாம் 2 பேரும் சேர்ந்து போகும்போதெல்லாம் உயரமான இடத்தை நோக்கியே ஏறி போறோம் என்று நீ என்ன அர்த்தத்தில் சொன்ன? ஏன் நீங்க அதை என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு என்னவோ இப்படி தோணுது பூரணி. உயரத்தில் ஏறி மேலே செல்ற இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் நான் களைப்படைஞ்சு கீழே நிற்கிற மாதிரி நேரிடலாம். அப்படி நேரிட்டா அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது என்று அவன் சிரித்தபடியே இந்த சொற்களை கூற முயன்றாலும் கூறும்போது ஏதோ ஒரு விதமான உணர்வின் அழுத்தம் தோய்ந்துதான் ஒலித்தது. அந்த உணர்வின் அழுத்தம் அவனை அறியாமலே, அவன் உணர்வு இல்லாமலே அந்த சொற்களில் கலந்துவிட்டது. பூரணி அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். இமைக்காமல் பார்த்தாள். மெல்ல சிரித்து கொண்டே பார்த்தாள். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் தன் சட்டை பையிலிருந்து சிறிய நோட்டு புத்தகம் ஒன்றை எடுத்து எதையோ எழுதத் தொடங்கினான். ஏன் இப்படி தோணக்கூடாதா? உயரத்தில் ஏறி மேலே செல்ற இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் தான் என்னைக்காவது ஒரு நாள் களைப்படைஞ்சு கீழேயே நின்றுருவேன் என்று கூறிக்கொண்டே அவன் எழுதி கொண்டிருந்த நோட்டு புத்தகத்தை செல்லமாக இழுத்து பறித்தாள் பூரணி. அதை அவள் பிரித்து படித்து விடாமல் திரும்ப பறிக்க முயன்றான் அரவிந்தன். முடியவில்லை. மான் துள்ளி எழுந்து பாய்வது போல் எழுந்து ஓடிவிட்டாள் பூரணி. சிறிது நேரத்துக்கு முன் அவள் தன்னை நோக்கி சிரித்த சிரிப்பின் அழகை ஒரு கவிதையாக உருவாக்கி அந்த நோட்டு புத்தகத்தில் அவசரமாக எழுதியிருந்தான் அரவிந்தன். அதை அவளே படித்து விடக்கூடாதே என்பதுதான் அவன் கூச்சத்துக்கு காரணம். ஆனால் அவள் அதை பிரித்து படித்தே விட்டாள். பொன் காட்டும் நிறம் காட்டி பூக்காட்டும் வழிகாட்டி நகைக்கின்றாய் என்ற அந்த கவிதை அவள் உள்ளத்தை கவர்ந்தது. குறும்பு சிரிப்போடு அவனை நோக்கி கேட்டாள், உங்க கூட பழகிறதே ரொம்ப ஆபத்தான காரியமா இருக்கும் போல இருக்கே. பேசுனா, சிரிச்சா, நின்னா, நடந்தா எல்லாத்தையும் கவிதையா எழுதிடுறீங்களே. என்ன செய்யறது பூரணி, நீயே ஒரு நடமாடும் கவிதையா இருக்க என்றான் அவன். அருகில் நெருங்கி வந்து நோட்டு புத்தகத்தை அவனிடம் கொடுத்தாள். அவன் அதை வாங்கி கொள்ளாமல் தனக்கு மிக அருகில் நீண்டிருக்கும் அவளது வலது கையை சிரித்து கொண்டே பார்த்தான். பவள மல்லிகை பூவின் காம்பு போல் மருதாணி சிவப்பெரிய உள்ளங்கையையும் நகங்களையும் நீண்ட நளினமான மெல்லிய விரல்களையும் புதுமையாக அப்போதுதான் பார்க்கிறவனைப் போல் பார்த்தான் அவன். என்ன அப்படி பார்க்குறீங்க? பெண்ணின் விரல்களில் நளினம் இருக்கிறது, அதை மின்னலில் செய்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே அவளிடமிருந்து நோட்டு புத்தகத்தை வாங்கி கொண்டான் அரவிந்தன். அதற்கு பதிலாக
ஆண்களோட மனசுல கொடுமை இருக்கு, அதை கொடுமையால செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன கேட்காம, என் கருத்தை தெரிஞ்சுக்காம என்ன தேர்தலில் நிற்க சம்மதிக்க வைக்கிறதாக நீங்க மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட வாக்கு கொடுப்பீங்களா? நேற்று வரைக்கும் அவருக்கு அப்படி வாக்கு கொடுத்ததை நினைச்சு நானே நொந்துகிட்டு இருந்தேன் பூரணி. ஆனா நேற்று மாலையில நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் மனசையே வேறு விதமா நினைக்க செஞ்சிருச்சு. பிடிவாதமா நீ தேர்தலில் நிக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நேற்று மாலையில என்ன நடந்தது என்று கேட்டாள் பூரணி. பர்மாக்காரரோடு கிராமத்திலிருந்து புறப்பட்டது முதல் அவருடைய மாளிகையில் தான் அடைந்த அனுபவங்கள் வரை எல்லாவற்றையும் பூரணிக்கு சொன்னான் அரவிந்தன். வியப்போடு எல்லாவற்றையும் கேட்டாள் பூரணி. மனுஷங்க வறுமையின் காரணமாக தான் தீயவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த பர்மாக்காரர் ஏன் இப்படி சூழ்ச்சியும் கெடுதலுமா வாழ்றாரு? இன்னைக்கு இந்த தேசத்தை சூழ்ந்து நிற்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வசதி உள்ளவங்க தான் உண்டாக்கி வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏழைகள், அப்பாவிகள் வயிற்றுக்கு போராடுறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை. சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் நினைக்க அவங்களுக்கு ஏது நேரம் என்றான் அரவிந்தன். கீழான மனசும் கீழான எண்ணங்களும் இருக்கிறவங்க எத்தனை உயர்ந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க கிட்ட கீழ்மையோட வாசனை தான் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அற்புதமான கதை ஒன்று உண்டு. அதை நீங்க படிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, சொல்லட்டுமா என்று கேட்டாள் பூரணி. சொல்லு பூரணி, கேட்குறேன். ஒரு நாள் ஒரு ஊர்ல சாயங்கால சந்தை ஒன்று கூடுச்சு. அங்க மீனவ பெண்கள் தாங்கள் கொண்டு வந்த மீனை அங்க விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க. முன்னிருட்டு வந்துருச்சு. மழையோ நிக்காம பெய்ய ஆரம்பிச்சுது. பாவம், அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்துல ஒரு பூக்கடைக்காரனோட குடிசை இருக்கிறத பார்த்து அங்கு ஓடினாங்க. அந்த பூக்கடைக்காரன் ரொம்ப நல்லவன். அவன் அந்த பெண்களோட பரிதாபமான நிலையை பார்த்து தன்னுடைய குடிசையோட ஒரு பகுதியை அவங்க தங்குறதுக்காக ஒழிச்சு கொடுத்தான். அவங்க ரொம்ப சந்தோஷமா தங்களுக்காக ஒழிச்சு கொடுக்கப்பட்ட அந்த அறைக்கு போனாங்க. அந்த அறை முழுக்க கம கமன்னு நறுமணம் வீசிட்டு இருந்தது. ஒரு மூலையில சில பூக்கூடைகளும் இருந்தன. ஆனா மீன் வாசனையோட பழகினவங்களுக்கு நறுமண வாசனை எப்படி பிடிக்கும்? அந்த வாசனை பிடிக்காததால அவர்களுக்கு அங்க இருக்க முடியல, தூக்கமும் வரல. நறுமண வாசனையில பழகினவங்களுக்கு நாற்றத்துக்கு நடுவே எப்படி தூக்கம் வராதோ அதே மாதிரி மீனோட நாற்றத்துல பழகின அவங்களுக்கு வாசனை இருக்கிற இடத்துல தூக்கம் வரல. அதுல ஒரு புத்திசாலி பொண்ணு மற்றவங்கள பார்த்து ஒரு யுக்தி சொன்னான். நமக்கோ தூக்கம் வரமாட்டேங்குது, இந்த பூக்கூடைகளை எடுத்து வேற இடத்துலையும் வைக்க முடியாது. நாம நம்ம கிட்ட இருக்கிற மீன் கூடைகளை கொஞ்சம் நனைச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டா இந்த பூ வாசனையும் மீறி நமக்கு பழக்கமான நாற்றம் உண்டாகும். உடனே சுகமா தூங்கிடலாம் என்று சொன்னாள். அவளுடைய யோசனையை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்து தமக்கு பழக்கமான நாற்றத்தை உண்டாக்கி கொண்டு அவர்கள் தூங்கினார்கள். பழக்கமான வாசனைன்னு சொல்றோமே, அது இது மாதிரி தான் அரவிந்தன். உங்களை துன்புறுத்த நினைச்ச பர்மாக்காரரையும் புது மண்டபத்து மனிதரையும் இந்த கதையோடு ஒப்பிட்டு பாருங்க. அரவிந்தன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை இவ மனசுல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா என்று வியந்து கொண்டான் அவன். அரவிந்தன், நானாவே என்னை பத்தி உங்ககிட்ட இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அடிக்கடி ஒரு கம்பீரமான கனவு தோற்றம் உண்டாகும். பசியும் நோயும் வறுமையும் வாட்டமுமா தவிக்கிற மக்களுக்கு மத்தியில நான் கையில ஒரு தீபத்தை ஏத்திக்கிட்டு போறேன். இரக்கத்துக்குரிய ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்யவே நான் பிறந்திருக்கேன்னு ஒரு விழிப்பு அடிக்கடி எனக்குள்ள உண்டாகுது. தற்சமயம் நான் செய்துகிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மிகச்சிறிய காரியங்கள் போலவும் பெரிய காரியங்களை இனிமேதான் நான் செய்யணுங்கிற ஒரு துடிப்பையும் நான் உணர்றேன். அதை உணரும்போது எனக்கு அழுக வருது. பூரணி ஆவேசமாக இதை சொல்லி கொண்டு வரும்போது அவள் முகத்தில் தெய்வீகமானதொரு பேரொளி பூத்து பரவுவதையும் கண்களிலிருந்து முத்து முத்தாக நீர் உருள்வதையும் அரவிந்தன் கண்டான். நீண்ட நேர மௌனத்துக்கு பின் அரவிந்தன் அவளிடம் மெல்ல கேட்டான். அரசியல்ல பங்கெடுத்துக்கிறதால உன்னோட இந்த லட்சிய கனவு கலைஞ்சு பாழாகிறோன்னு நீ பயப்படுறியா
பயப்படல அரவிந்தன், ஆனா தயங்குறேன். நீங்களும் அவரும் சேர்ந்து வற்புறுத்தினா அந்த தயக்கத்தை கூட நான் உதறிவிடும்படி நேரலாம். நீ அப்படித்தான் செய்ய நேரிடும் போல் இருக்கு பூரணி. பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் வேறு செய்திகளை பற்றி பேசினார்கள். முருகானந்தம் வசந்தா காதலை பற்றி குறிப்பாக சொன்னாள் பூரணி. உனக்கு முன்னாலேயே இந்த ரகசியம் எனக்கு தெரியும் பூரணி. நண்பனோட காதல் வெற்றி பெறுறதுக்காக சம்மதத்தையும் அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டேன் என்று தொடங்கி முதல் நாள் மதுரையில் மங்களேஸ்வரி அம்மாளுக்கும் தனக்கும் நடந்த பேச்சுகளை சொன்னான் அரவிந்தன். அந்த அம்மாவோட முற்போக்கான மனசு முன்னாடியே எனக்கு தெரியும். ஆனால் ஏற்றத்தாழ்வை நினச்சி தான் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே அந்த அம்மா கிட்ட பேசி முடிவு பண்ணிடலாம். நாம் 2 பேரும் சொன்னால் கட்டாயம் கேட்டுக்குவாங்க என்றாள் பூரணி. முடிவெல்லாம் ஏற்கனவே செய்த மாதிரி தான் பூரணி. முருகானந்தன் தான் மாப்பிள்ளைங்கிற ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும்தான் இன்னும் சொல்லலை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் அரவிந்தன். அரவிந்தனும் பூரணியும் குறிஞ்சியாண்டவர் மலைப்பகுதியிலிருந்து எழுந்து நடக்கலாயினர். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருவரும் வழிப்போக்கர்கள் போல் நடந்து செல்வது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. அந்த அவசியமற்ற மௌனத்தை அவளே துணிந்து கலைத்தாள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒன்றும் பேசாம வர்றீங்க? என் மேல ஏதாவது கோபமா என்று கேட்டாள் பூரணி. இதை கேட்டு அரவிந்தன் சிரித்தான். அவன் எப்போதும் இப்படி சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அவள் உள்ளம் தவித்தது. நல்லா இருக்கே கதை. நீ ஏதோ தீவிரமா சிந்திச்சுக்கிட்டு வர்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் பேசாம மௌனமா வந்தேன். ஆமா, நான் அனுப்பி வச்ச புத்தகங்கள் எல்லாம் படிச்சியா பூரணி என்று கேட்டான் அரவிந்தன். எல்லாத்தையும் மனசு தோய்ந்து அனுபவிச்சு படித்தேன். இந்த மலைப்பிரதேசத்து சூழ்நிலை படிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அதிகமான சுறுசுறுப்பை கொடுக்குது. பேசிக்கொண்டே வந்தபோது வானம் நன்றாக இருண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழ ஆரம்பித்தது. இருவரும் வேகமாக நடந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே மீனாட்சி சுந்தரம் பட்டிவீரன்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. மங்களேஸ்வரி அம்மாள் முதலியவர்களும் ஏரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பியிருந்தார்கள். அன்று இரவும் மறுநாளும் அவர்கள் சேர்ந்து பேசி முடிவாக சில தீர்மானங்களை செய்து கொண்டார்கள். நீண்ட நேர விவாதத்துக்கும் மறுப்புகளுக்கும் பிறகு பூரணி தேர்தலில் நிற்பதற்கு சம்மதம் அளிக்க வேண்டியதாயிற்று. அரவிந்தனே தன்னை வற்புறுத்தி வேண்டிக் கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்பட்ட போது அவளால் தட்டி கழிக்க முடியவில்லை. அவள் நிற்க மறுத்துவிட்டால் பர்மாக்காரருடைய கெடுபிடிகளுக்கும் மிரட்டலுக்கும் பயந்து விட்டதாக ஆகும் என்பதையும் அரவிந்தன் முன்பே குறிப்பாக அவளுக்கு சொல்லியிருந்தான். எப்படியோ தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவளை அந்த பொறியில் மாட்டி வைத்துவிட்டது. அப்போது கூச்சத்தோடு நழுவ முயன்ற முருகானந்தத்தை இழுத்து வந்து, அம்மா, இவன் தான் உங்க மாப்பிள்ளை. சந்தேகம் இருந்தா உங்க பொண்ணையே ஒரு வார்த்தை கேட்டுருங்க என்று அரவிந்தன் கூறிய போது வசந்தா சிரிப்பும் நாணமும் நிறைந்த முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டு உள்ளே எழுந்து ஓடிவிட்டாள். திடீரென்று ஆரம்பமாகிய அந்த நாடகத்தை கண்டு திணறி வெட்கப்பட்டு போனான் முருகானந்தம். வசந்தா அறைக்குள்ளிருந்தே ஒட்டு கேட்டு பூரித்து கொண்டிருந்தாள். திருப்பரங்குன்றம் கோயில்ல வச்சு எளிமையான முறையில திருமணத்தை நடத்திடலாம் என்று மீனாட்சி சுந்தரம் கூறியதை மங்களேஸ்வரி அம்மாள் ஒப்புக்கொள்ளவில்லை. மூத்த பொண்ணோட கல்யாணம், இது வீட்டிலையே நடக்கணும். ஏனோ தானோன்னு கோயில்ல நடத்தி முடிக்க மாட்டேன். இலங்கையிலிருந்து நாங்கள் மதுரை வந்த பிறகு எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியமும் நடக்கலை. இந்த கல்யாணத்தை ஏன் வீட்டில் தான் செய்ய போகிறேன். என்னடா முருகானந்தம், உனக்கு சம்மதம் தானே என்றான் அரவிந்தன். அப்போது முருகானந்தத்தின் முகம் அற்புதமாக சிரித்தது. திருமணத்துக்காக வசந்தாவுக்கு தைக்க வேண்டிய புது துணிகளை மட்டும் முருகானந்தத்துக்கிட்ட கொடுத்துருங்க என்று கூறி அவன் முகத்தை இன்னும் அற்புதமாக சிரிக்க வைத்தாள் பூரணி. திருமணத்தை பற்றிய பேச்சு ஆரம்பமானதும் பேசிக்கொண்டிருந்த இடத்துக்கே ஒரு புது கலையும் மங்களமும் சேர்ந்து விட்டார் போல் இருந்தது. மறுநாள் இலங்கை, மலேயா, கல்கத்தா முதலிய இடங்களிலிருந்து வந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு சொற்பொழிவுகளுக்கு போக சம்மதம் தெரிவித்து மங்கையர் கழகத்துக்கு மறுமொழி எழுதிவிட்டாள் பூரணி. பாஸ்போர்ட்டுக்கான புகைப்படத்தை எடுத்துக்கொள்வதற்காக
அன்று மாலை பூரணியை அங்கே உள்ள ஒரு புகைப்பட நிலையத்துக்கு அழைத்து போயிருந்தான் அரவிந்தன். அந்த புகைப்பட நிலைய உரிமையாளர் அவர்களை புதுமணம் புரிந்து கொண்ட இளம் ஜோடியாக எண்ணியதால் ஏற்பட்ட குழப்பத்தில் சிறிது நேரம் இருவருமே நாணி சிரித்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. பூரணியை பாஸ்போர்ட் அளவு படம் எடுத்த பின் அவர்கள் இருவரையும் அருகில் ஒன்றாக நிறுத்தி ஒரு படம் எடுத்துக்கொண்டார் உரிமையாளர். ஷோரூமில் அந்த படத்தை வைக்கலாம் என்பது அவருடைய விருப்பமாய் இருந்தது. புகைப்பட நிலையத்தில் தற்செயலாக நிகழ்ந்த இந்த இன்பக் குழப்பங்களால் நெஞ்சமெல்லாம் மெல்லிய நினைவுகளும் கனவுகளும் குமிழியிட அரவிந்தனும் பூரணியும் வீடு திரும்பியிருந்தார்கள். அப்போது மங்களேஸ்வரி அம்மாளும் மீனாட்சி சுந்தரமும் வீட்டு வாசலிலேயே அவர்களை எதிர்கொண்டார்கள். உன்கிட்ட தனியா ஒரு சங்கதி கேட்கணும், கொஞ்சம் இப்படி என் கூட வர்றியா என்று மங்களேஸ்வரி அம்மாள் பூரணியை தனியாக அழைத்து கொண்டு போனாள். அதே வார்த்தையை அரவிந்தனிடம் கூறி அவனை வேறொரு புறம் தனியாக அழைத்து கொண்டு போனார் மீனாட்சி சுந்தரம். இருவர் நெஞ்சிலும் பெரிதாய் புரிந்தும் புரியாததுமாய் கேள்விக்குறிகள் பூத்து பொலிந்து நின்றன. அத்தியாயம் 26. அரவிந்தனும் பூரணியும் புகைப்பட நிலையத்துக்கு சென்றிருந்த போது வீட்டில் மீனாட்சி சுந்தரமும் மங்களேஸ்வரி அம்மாளும் அவர்கள் இருவரையும் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு எனக்கு ஒன்று தோணுது. என் பொண்ணு வசந்தாவோட திருமணத்தை மட்டும் தனி திருமணமா நடத்துறதுக்கு பதிலா அதே மணமேடையில இவங்க 2 பேருக்கும் முடி போட்டு இணைச்சு வச்சுட்டா என்ன? இவங்களும் தான் எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும்? ஆக வேண்டிய நல்ல காரியம் காலாகாலத்தில் ஆனாதானே நல்லா இருக்கும். பூரணிக்கும் வயசு கொஞ்சமா ஆகுது என்று மங்களேஸ்வரி அம்மாள் தான் முதலில் அந்த பேச்சை தொடங்கினாள். சரியான நேரத்தில் பொருத்தமாக அந்த அம்மாள் அதை நினைவுபடுத்துவதாக தோன்றியது மீனாட்சி சுந்தரத்துக்கு. அவர் ஒப்புக்கொண்டார். செய்ய வேண்டியதுதான். எனக்கு கூட முன்னமே இந்த மாதிரி ஒரு நினைப்பு உண்டு. அந்த பொண்ணு பூரணிக்கு இதையெல்லாம் கால நேரம் பார்த்து செய்யறதுக்கு வேற யார் இருக்காங்க? அரவிந்தன் நான் சொன்னா கேட்பான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நாம பார்த்து சொல்லி தூண்டி செய்து வச்சாதான் நல்லது. 2மே அப்பாவி பிள்ளைங்க. லட்சியம் கொள்கை அது இதுன்னு ஒரே விதமான மனசுடையவங்க. வரட்டும், 2 பேரையும் முறைக்காக ஒரு வார்த்தை கேட்டுட்டு சேர்த்தே ஏற்பாடு பண்ணிடலாம். நான் அவளை கேட்டு அவ குறிப்பை தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அரவிந்தனை கேட்டுறது நல்லது. நாம 2 பேரும் தான் இவங்களுக்கு எல்லா உறவும். நீங்க அரவிந்தனோட அப்பாவாகவும் நான் பூரணியோட தாயாகவும் பாவனை செய்துகிட்டு நாம பார்த்து நடத்த வேண்டிய நல்ல காரியம் இது என்று மங்களேஸ்வரி அம்மாள் கூறி வற்புறுத்தினாள். மங்களேஸ்வரி அம்மாள் தன்னிடம் இது பற்றி கேட்டபோது பூரணி மணப்பெண்ணாகவே மாறிவிட்டது போல் நாணி தலை குனிந்து நின்றாள். பரிபூரணமான இன்ப அனுபவத்தை மனம் அடைகிற போது நெஞ்சுக்கும் நினைப்புக்கும் தான் வேலை, வாய்க்கும் நாவுக்கும் வேலை இல்லை. வாயும் நாவும் பேசும் ஆற்றலை இழந்து விடுகின்றன. என்னடி பொண்ணே, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஆனா பதில் சொல்லாம வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வெட்க வேண்டி கிடக்கு? நீயும் பச்சை குழந்தை இல்ல, அரவிந்தனும் பச்சை குழந்தை இல்ல. எங்களை அதிகம் சோதிக்காம சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா திருமணங்களை சேர்த்தே நடத்திடலாம். மேலும் மௌனம் சாதித்தாள் பூரணி. அவளுடைய கண்களும் முகமும் நாணம் சுரந்து நகை சுரந்தது. என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லுமா, நான் உனக்கு அந்நியமானவ இல்லை. நீண்ட நேர மௌனத்துக்கு பின் அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படியே செய்யுங்க, அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தான் என்றாள் பூரணி. அவருக்கா? அவருக்குன்னா எவருக்கு? அவருக்குத்தான். ஈடில்லா அழகும் இணையில்லா புன்னகையுமாக சிவந்து சிரித்தது பூரணியின் முகம். சொல்லிவிட்டு அவள் அம்மாளின் முன்னாலிருந்து நழுவி ஓடிவிட்டாள். பூரணியை ஒருவாறு சம்மதிக்க செய்துவிட்ட மனநிறைவோடு நின்ற மங்களேஸ்வரி அம்மாள் மீனாட்சி சுந்தரம் தொங்கிய முகத்தோடு திரும்பி வருவது கண்டு திகைத்தாள். என்ன, காயா பழமா? காய்தான். அவன் சம்மதிக்கல. காரணம் என்னவா? காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு நின்று நிதானமா பேசவே இல்லை அவன். இப்போ அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு ஒரே வாக்கியத்துல பேச்ச முடிச்சுட்டு போயிட்டான்.
நீங்க விவரமா அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நான் சொல்றத அவன் கேட்டாதானே சொல்லலாம். அந்த பொண்ணு சம்மதிச்ச மாதிரி பதில் சொல்லிருச்சு. அரவிந்தனுக்கு மட்டும் இதுல என்ன தடை? இப்ப அரவிந்தனை எங்க? நான் சொல்லி பாக்குறேன். தோட்டத்து பக்கமா தான் போனான். நீங்க வேணும்னா போய் சொல்லி பாருங்க என்று நம்பிக்கை இல்லாத குரலில் பதில் சொன்னார் மீனாட்சி சுந்தரம். மங்களேஸ்வரி அம்மாள் அரவிந்தனை தேடிக்கொண்டு தோட்டத்து பக்கமாக போனாள். அப்போது காரில் குழந்தைகளை அழைத்து கொண்டு மலையை சுற்றி காட்டுவதற்காக போயிருந்த முருகானந்தமும் வசந்தாவும் திரும்பி வந்தார்கள். வசந்தா காரிலிருந்து குழந்தைகளை இறக்கி உள்ளே கூட்டிக் கொண்டு போனாள். முருகானந்தம் மீனாட்சி சுந்தரத்துக்கு அருகில் வந்து மரியாதையோடு அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தான். உட்காரு தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் மீனாட்சி சுந்தரம். பரவாயில்ல சொல்லுங்க என்று நின்று கொண்டே முருகானந்தம் அவர் கூறுவதை கேட்க தயாரானான். அரும்பாடுபட்டு ஒரு வழியா இந்த பொண்ணுகிட்ட தேர்தல் எண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டோம். நேத்து அரவிந்தன் வந்து சொன்ன விவரங்கள்ல இருந்து பார்த்தா போட்டியும் எதிர்ப்பும் கடுமையா இருக்கும் போல இருக்கு. பூரணி வெற்றி பெறுறதுக்காக ராப்பகலா உழைக்க வேண்டியிருக்கும். நான் ஒருத்தன் தனியா என்ன செய்ய முடியும்? உங்களை எல்லாம் நம்பித்தான் இதுல இறங்கி இருக்கேன். பர்மாக்காரரும் புது மண்டபத்து ஆளும் ஒன்று சேர்ந்தா வேறு வேனையே வேண்டாம். மதுரையே எரிக்கிற அளவுக்கு 2 பேரும் கெட்ட பயல்க. ஐயா, மதுரையை எரிக்கிற பெருமை இன்னைக்கு இவங்களுக்கு கிடைக்காது. தனக்கு நியாயம் கிடைக்கலையேங்கிறதுக்காக மதுரை எரிக்கிற துணிவு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்ணகிங்கிற சோழ நாட்டு பெண்ணுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் நியாயத்தை எரிக்க பார்க்கிற ஆட்கள் என்று சொல்லி சிரித்தான் முருகானந்தம். இவ்வாறு அவர்கள் இருவரும் தேர்தலை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அரவிந்தன் தோட்டத்து புல்தரையில் உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். மங்களேஸ்வரி அம்மாள் வந்து அவனுக்கு எதிர்ப்புறம் சிறிது தள்ளி அமர்ந்து கொண்டு, தம்பி, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. மறுபடியும் விவரமா பேசி எப்படியும் உங்களை சம்மதிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன் என்று பேச்சை ஆரம்பித்தாள். உடனடியாக பதில் ஒன்றும் சொல்லாமல் அந்த அம்மாளின் முகத்தை பார்த்தான் அரவிந்தன். மேலும் தொடர்ந்தாள் அந்த அம்மாள். நாங்க 2 பேரும் உங்களை காட்டிலும் வயசுலையும் அனுபவத்திலையும் மூத்தவங்க. நல்லதுக்கு தான் சொல்றோன்னு எங்களை நம்புங்க தம்பி. வசந்தாவோட திருமணத்தோட பூரணியோட திருமணத்தையும் என் செலவுல நடத்தி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. நீங்க புகைப்படம் எடுக்க போயிருந்தப்போ நானும் உங்க அச்சகத்தோட முதலாளியும் இது பத்தி பேசணும். நான் சொன்ன இந்த ஏற்பாடு உங்க அச்சகத்து முதலாளிக்கு பிடிச்சிருந்தது. அவரும் ஒத்துக்கிட்டாரு. நீங்க வந்ததும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் கேட்டப்போ அவசரம் இல்லைன்னு சொல்லி நீங்க மறுத்துட்டீங்களாம். மன்னிக்கணும்மா, இப்போ உங்ககிட்டையும் அதே முடிவைத்தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரம் தேவையில்லை. நாங்க 2 பேரும் சிறு குழந்தைகள் இல்லை. 2 பேரும் விவரம் தெரிஞ்சவங்க. நீங்க நினைவுபடுத்துற மாதிரி மனவாழ்வுக்கு அவசரமோ அவசியமோ 2 பேருக்குமே இப்போ இல்லை. ஏன் இல்லை? உங்களுக்கும் அவளுக்கும் வயசு என்ன கொஞ்சமாவா ஆகுது? ஊர் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நாமும் நடந்துக்கணும். இந்த திருமணம் நடக்கிறதால பூரணிக்கோ உங்களுக்கோ ஒரு குறையும் வராது. வழக்கம் போல அவளோட பணிகளை செய்துகிட்டு இருக்கலாம். நீங்க எதுக்காக தயங்குறீங்கிறது தான் எனக்கு புரியல. இதை கேட்டு அரவிந்தன் மெல்ல சிரித்தான். தயக்கத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. சிலதை சொல்லுவோம், சிலதை சொல்ல முடியாது. இன்னும் சிலதை சொன்னாலும் உங்களுக்கு விளங்கிக்க முடியாது. அதெல்லாம் இல்லை அரவிந்தன். நீங்க என்னென்னவோ சம்பந்தம் இல்லாம சொல்லி என்னை ஏமாத்தி தட்டி கழிக்க பாக்குறீங்க. சிரிப்பு மறைந்து உருக்கமாக எதையோ பேச தொடங்க போகிற பாவனையில் அரவிந்தனின் முகம் மாறியது. அவன் பெருமூச்சு விட்டான். அம்மா, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மனசால மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க எங்களை அனுமதியுங்க. உடலால வாழ்ற வாழ்க்கையை பத்தி நாங்க இன்னும் எண்ணி பார்க்க கூட இல்லை. நீங்க எந்த வாழ்க்கைய அவசியம்னு சொல்றீங்களோ அந்த வாழ்க்கைய எங்க மனசுல நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். அதனால இன்னும் கொஞ்ச காலம் எங்களை மனசுல மட்டும் வாழ அனுமதியுங்கன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்றான் அரவிந்தன். என்ன தம்பி, உங்க திருமண ஏற்பாட்டை பற்றி பூரணி கிட்ட கேட்டேன்.
அவ எவ்வளவோ பரவாயில்ல. அவருக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம்னு சுருக்கமா சொல்லி வழிக்கு வந்துட்டா. நீங்க தான் சுத்தி வளைச்சு இழுத்தடிக்கிறீங்க. முடிவா எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேற என்னம்மா செய்யறது? கழுத்துல 3 முடிச்சு போட்டு உரிமை கொண்டாடி ஆள முடிஞ்ச சாதாரண பொண்ணா பூரணியை என்னால நினைக்க முடியல. பூரணிக்குள்ள இன்னொரு பூரணியும் இருக்கா. காக்கை குயில் குஞ்சு அடகாத்து ஏமாந்து போறது மாதிரி அவ விடுபட்டு பறந்து போக துடிக்கிற நாள் வந்தா அன்னைக்கு நான் ஏமாந்து நிற்பேன். அவ உயர போயிருவா, நான் கீழேயே நிற்பேன். நாங்க 2 பேருமே உயரத்துல ஏறி செல்றோம். அதுக்கு இந்த வாழ்க்கை பிணைப்பு அவசியம் இல்லை. மனங்களோட பிணைப்பு மட்டுமே போதும். என்னை வற்புறுத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இப்படியே இருக்க விடுங்க என்று சொல்லிவிட்டு புல்தரையிலிருந்து எழுந்தான் அவன். அவன் இதற்கு மேல் அந்த பேச்சை தொடர விரும்பவில்லை என்பது மங்களேஸ்வரி அம்மாளுக்கு விளங்கிவிட்டது. அன்று இரவும் அதன் பின் மறுநாள் காலையிலும் பூரணி அரவிந்தனின் கண் பார்வையில் படவே இல்லை. மறுநாள் காலை கொடைக்கானல் மலைத்தொடர் முழுவதும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. நீலம் போர்த்த மாதிரி மலை முழுவதும் குறிஞ்சி பூக்கள் பூத்தன. 10-12 நாட்களாகவே அங்குமிங்குமாக சில சில குறிஞ்சி பூக்கள் தென்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பின் அந்த ஆண்டு மறுபடியும் குறிஞ்சி பூத்திருந்ததனால் ஊரில் ஒரே கோலாகல பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. அதன் அழகை பற்றியே எங்கும் பேச்சாக இருந்தது. ஊருக்கு திருவிழாக்களை உண்டாக்கிவிட்டிருந்தது குறிஞ்சிப்பூ. அன்று மதுரைக்கு திரும்புவதாக இருந்த அரவிந்தன், மீனாட்சி சுந்தரம், முருகானந்தம் மூவரும் குறிஞ்சிப்பூ காட்சிகளை சுற்றி பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக பயணத்தை ஒரு நாள் தள்ளி போட்டிருந்தார்கள். அன்றைக்கு அரவிந்தனும் முருகானந்தமும் காலை 10 மணிக்கு புகைப்பட நிலையத்திற்கு போய் படங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். அரவிந்தனையும் பூரணியையும் சேர்த்து நிறுத்தி ஸ்டுடியோக்காரர் எடுத்த படம் மிக அழகாக இருந்தது. முருகானந்தமும் அந்த படத்தை மிகவும் பாராட்டினான். அவர்கள் இருவரும் புகைப்பட நிலையத்திலிருந்து வீடு திரும்பும் போது பூரணியும் வசந்தாவும் கூடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். படங்களை கேட்டு வாங்கி பார்க்கும் ஆவலோடு பூரணி சிரித்துக்கொண்டே தன்னை எதிர்கொண்டு வரவேற்பாள் என்று அரவிந்தன் நினைத்திருந்தான். முதல் நாள் மாலையில் திருமண ஏற்பாட்டை தான் மறுத்து விட்டதனால் தன் பார்வையில் தென்பட விரும்பாமல் அவள் மெல்லிய ஊடல் கொண்டு பிணங்கியிருப்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த படங்களை பார்த்த பின் அவள் பிணக்கு தீர்ந்துவிடும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவன் நினைத்தபடி நிகழவில்லை. படங்களோடு அவன் உள்ளே நுழைவதை பார்த்ததும் விருட்டென்று எழுந்து முகத்தை திருப்பிக் கொண்டு பக்கத்து அறைக்குள் புகுந்து விட்டாள் பூரணி. வசந்தா எழுந்திருந்து படங்களை வாங்குவதற்காக அரவிந்தனுக்கு அருகில் வந்தாள். அண்ணா, அக்காவுக்கு உங்க மேல ஒரே கோபம். நேற்று மாலையில தோட்டத்துல புல்தரையில நீங்களும் அம்மாவும் கல்யாண விஷயமா பேசினப்போ நானும் பூரணி அக்காவும் சவுக்கு வேலிக்கு அந்த பக்கம் மறுபக்கத்துல உட்கார்ந்திருந்தோம். நீங்க சொன்னதையெல்லாம் அக்கா கேட்டுட்டாங்க. தோட்டத்திலேயே அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு என்று அவன் காதருகில் மெல்ல சொன்னாள் வசந்தா. அட பாவமே, அதுதானா இந்த கோபம் என்று சொல்லி சிரித்து கொண்டே படங்களை வசந்தாவின் கையில் கொடுத்தான் அரவிந்தன். பூரணியின் கோபத்தை போக்கிவிட வேண்டும் என்று அவள் புகுந்து கொண்ட அறையில் நுழையச் சென்றான். அவன் முகத்தில் இடிக்காத குறையாக அறைக்கதவு படீரென்று அடைக்கப்பட்டது. உட்புறம் தாழிடும் ஒலியும் கேட்டது. புகழேந்தி புலவர் கதவு திறக்க பாடின மாதிரி நானும் ஏதாவது பாடி பார்க்கட்டும் அரவிந்தன் என்று குறும்புடன் கேட்டான் முருகானந்தம். நீங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க, நீங்க பாடினா அக்கா உள்ள ரெட்ட தாப்பால் போட்டுருவாங்க என்று வசந்தா முருகானந்தத்தை கடைக்கண்ணால் பார்த்து புன்னகையோடு கூறினாள். மாலையில் குறிஞ்சிப்பூ பூத்திருக்கிற மலைப்பகுதிகளை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வருவதற்காக எல்லோரும் கிளம்பினார்கள். எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நான் வரல என்று முரண்டு பிடிப்பது போல் மறுத்தாள் பூரணி. அப்படின்னா நானும் வரல, எனக்கும் ஒன்றும் பிடிக்கல என்று அரவிந்தனும் காரிலிருந்து கீழே இறங்கி விட்டான். உங்க 2 பேருக்கும் என்ன வந்துருச்சு இன்னைக்கு? முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியலையே என்று மங்களேஸ்வரி அம்மாள் கடிந்து கொண்டாள். அவர்கள் எவ்வளவோ மன்றாடி கெஞ்சி பார்த்தும் பூரணியும் அரவிந்தனும் வர மறுத்து விட்டார்கள். கடைசியில் அவர்கள் இருவரையும் வீட்டில் தனிமையில் விட்டுவிட்டு புறப்பட்டது கார். வீட்டின் முன்புறத்தில் அருகருகே நாற்காலியில்
பேசிக்கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தார்கள் அரவிந்தனும் பூரணியும். சமையல்கார அம்மாள் பின்புறம் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். நான் வரலன்னா உங்களுக்கு என்னவா? நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதுதானே? போகலாம். ஆனா நான் ஆவலோடு பார்க்க விரும்புகிற குறிஞ்சிப்பூ எதுவோ அது அந்த மலைகள்ல பூக்கல. இதோ எனக்கு அருகில தான் பூத்திருக்கு. நேத்து வரைக்கும் அந்த பூ பூத்திருந்தது. இன்னைக்கு கோபத்தால கூம்பி போய் இருக்கு. அதை மலர வைக்கிறதுக்காக நான் இங்கு இருக்க வேண்டியது அவசியமாயிருச்சு என்று அரவிந்தன் அழகாக பேசிய போது அதை ரசிக்கவோ அதற்காக முகமலர்ச்சி காட்டவோ கூடாதென்றுதான் பூரணி எண்ணினாள். ஆனால் அவள் முகம் மலரத்தான் செய்தது. ஆஹா, இதோ என்னோட குறிஞ்சி பூத்திருச்சு என்று கைகொட்டி சிரித்தான் அரவிந்தன். அத்தியாயம் 27. அடுத்த நாள் விடியற்காலையில் மீனாட்சி சுந்தரத்தோடு அரவிந்தனும் முருகானந்தமும் மதுரைக்கு திரும்பிவிட்டார்கள். சித்தப்பாவின் 16வது நாள் இறுதிச் சடங்குகளுக்காக கிராமத்துக்கு திரும்பவும் போவதற்கு முன்னால் அரவிந்தன் மதுரையில் செய்ய வேண்டிய செயல்கள் சில இருந்தன. மாவட்ட அதிகாரி அலுவலகத்துக்கு சென்று பூரணியின் வெளிநாட்டு பயண அனுமதிக்கான விண்ணப்பங்களை கொடுத்து ஏற்பாடு செய்தான். பார்க்க வேண்டியவர்களை பார்த்து விரைவுபடுத்தினான். வெளிநாட்டு பயண அனுமதிக்கு தானே ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக மங்கையர் கழகத்து காரியதரிசிக்கும் தகவல் தெரிவித்து விட்டான் அவன். பூரணியின் சொற்பொழிவு மூலம் ஏழைகளின் குடிசை உதவி நிதிக்கு வசூலான தொகையை மிகவும் நம்பிக்கையான கொத்தனார் ஒருவரிடம் கான்ட்ராக்ட் முறையில் அழைத்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் அரவிந்தனும் முருகானந்தமும். அன்று கொத்தனாரை பார்த்து பேசிவிட்டு வேலை எந்த அளவில் நிறைவேறி இருக்கிறது என்பதை கவனித்து வருவதற்காக அவர்கள் இருவரும் போயிருந்தார்கள். தான் சொல்லியிருந்தபடியே அந்த கொத்தனார் எல்லா வேலைகளையும் செய்திருந்ததைக் கண்டு அரவிந்தன் திருப்தி அடைந்தான். வேலை ஏறக்குறைய நிறைவேறியிருந்தது. கொத்தனார் அரவிந்தனுக்கு அருகிலே வந்து மெல்ல கேட்டார். ஐயா, திறப்பு விழாவுக்கு யாரை அழைக்க போறீங்க? மந்திரிங்க யாராச்சும் வர்றாங்களா? இதை கேட்டு அரவிந்தன் மெல்ல சிரித்தான். நம்ம கொத்தனார் கேட்ட கேள்வி கவனிச்சியா முருகானந்தம்? அடிக்கல் நாட்டுறதுக்கு ஒருத்தர், காரை அள்ளி பூச ஒரு வெள்ளிக்கரண்டி, மாலை, எலுமிச்சம்பழம், ஒலிபெருக்கி, இன்னும் எத்தனை சடங்குகள் தான் இவங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நாட்டோட பொருளாதார வளத்துக்கு சடங்குகள் தான் பெரிய விரோதிகளா இருக்கு. ரொம்ப சரியா சொன்ன அரவிந்தன். பள்ளிக்கூடத்து பையனோட பேனா இறுக்கி மூடிக்கிட்டா கூட திறந்து வைக்க மந்திரியை கொண்டு வான்னு சொல்லுவான் போல இருக்கே. ஐயா கொத்தனாரே, இந்த குடிசைகளை இத்தனை செம்மையா உழைச்சு நல்லா போட்டு கொடுத்தவர் நீர் தான். நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் உழைக்கிற உழைப்பாளியத்தான் கௌரவப்படுத்தணும், பெருமை செய்யணும். இந்த குடிசைகளை திறந்து வைக்க பிரமுகர்கள் தேவையில்லை. இதை திறந்து வைக்க நீர் தான் சரியான ஆள். முருகானந்தம் இப்படி கூறியதும், என்ன தம்பி, என்ன கேலி செய்றீங்களா என்று நம்பிக்கையின்றி தலையை சொரிந்து கொண்டே கேட்டார் கொத்தனார். கேலி இல்லை கொத்தனாரே, நாளைக்கு காலையில நீங்க தான் இந்த குடிசைகளை திறந்து வைக்க போறீங்க என்றான் அரவிந்தன். அதிசயமானதாகவும் புதுமையானதாகவும் ஆடம்பரமின்றி மறுநாள் அந்த திறப்பு விழா நடந்தது. குடிசைக்குள் நுழைகிற பொதுவான வழியில் ஒரு சிறு குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் கொத்தனார். ஒலிபெருக்கி இல்லை, மாலை இல்லை, சோடா இல்லை, பத்திரிகை நிருபர்கள் வரவில்லை, பிரபலமானவர்களும் வரவில்லை. விழாவுக்கு வந்திருந்த கூட்டம் அந்த குடிசைகளில் குடியேறுவதற்கு காத்து கொண்டிருந்த ஏழைகளின் கூட்டம்தான். ஐயா, நீங்க எனக்கு பணம் கொடுத்தது பெருசு இல்லைங்க, என்னை ரொம்ப கௌரவப்படுத்திட்டீங்க என்று கொத்தனார் நான் தழுதழுக்க நன்றியோடு அரவிந்தனிடம் கூறினார். வயது முதிர்ந்த தாய்மார்களும் கிழவர்களும் இளைஞர்களுமாக அந்த குடிசைகளில் குடியேற இருந்த மக்கள் அரவிந்தனையும் முருகானந்தத்தையும் நோக்கி கண்களில் நீர் மல்க கைகூப்பினார்கள். இந்த அன்பு கண்ணீரும் ஆனந்த கைகூப்புதல்களும் பூரணிக்கு சேர வேண்டியவை அல்லவா? அவள் இன்று இங்கே நேரில் வந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டான் அரவிந்தன். அன்று மாலை அரவிந்தனை பொன்னகரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு வற்புறுத்தி அழைத்தான் முருகானந்தம். ஏண்டா முருகானந்தம், இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வந்தாகணும்னு அப்படி அவசரப்படுத்துற என்று கேட்டான் அரவிந்தன். முருகானந்தம் வெட்கப்பட்டு கொண்டு சொல்ல தயங்கின மாதிரி நின்றான். அரவிந்தனுக்கு புரிந்துவிட்டது. ஓஹோ, உன் திருமண ஏற்பாட்டை பற்றி உங்க வீட்டில்
பெரியவர்கள்ட்ட சொல்லி சம்மதம் பெறணும்னு நினைக்கிறியா? இதை என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கம் என்ன வேண்டி இருக்கு? நான் வர்றேன்பா, இப்பவே வேண்டுமானாலும் புறப்படு என்று முகமலர்ச்சியோடு வருவதற்கு ஒப்புக்கொண்டான் அரவிந்தன். பொன்னகரத்தில் முருகானந்தத்தின் வீட்டில் 1 மணி நேரத்துக்கு மேல் இருந்தான் அரவிந்தன். பையனுக்கு பெரிய இடத்திலிருந்து பெண் வருகிறது என்றவுடன் முருகானந்தத்தின் பெற்றோர் திகைத்து மருண்டனர். அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரமாக எடுத்து கூறி விளக்க வேண்டியிருந்ததனால் அரவிந்தனுக்கு அவ்வளவு நேரம் ஆயிற்று. கடைசியில் அவர்களுடைய இசைவையும் பெற்றுவிட்டான் அவன். அரவிந்தன் சொல்லி அவர்கள் எதையும் மறுத்ததே இல்லை. பொறுப்பு தெரிந்த பிள்ளை என்று அவனை எப்போதும் கொண்டாடுபவர்கள் முருகானந்தத்தின் பெற்றோர். அரவிந்தன் கொடைக்கானலிலிருந்து புறப்படும் போது முருகானந்தத்தின் பெற்றோரை கலந்து கொண்டு முடியுமானால் நிச்சய தாம்பூலத்துக்கு ஒரு நாளும் குறிப்பிட்டு எழுத வேண்டும் என்று மங்களேஸ்வரி அம்மாள் அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த அம்மாள் வேண்டிக் கொண்டிருந்தபடி அப்போதே அங்கே ஒரு போஸ்ட் கார்டில் விவரம் எழுதி 4 நுனியிலும் மஞ்சள் தடவி மறுநாள் கொடைக்கானலில் கிடைக்கிற மாதிரி அவசரமாக தபாலிலும் சேர்க்க செய்து விட்டான் அரவிந்தன். அவர்கள் எல்லோரும் வற்புறுத்தியதால் இரவு சிற்றுண்டியை அங்கேயே சாப்பிட வேண்டியதாயிற்று. பொன்னகரத்திலிருந்து அவன் அச்சகத்துக்கு திரும்பிய போது இரவு 8 மணி இருக்கலாம். அந்த நேரத்திலும் அங்கே முன்பக்கத்து அறையில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. திருநாவுக்கரசு ஏதாவது வரவு செலவு கணக்கு எழுதி கொண்டிருப்பான் என்று நினைத்து உள்ளே நுழைந்த அரவிந்தன் மீனாட்சி சுந்தரமே அங்கு இருப்பதை பார்த்து வியப்புற்றான். கன்னத்தில் கை ஊன்றிக்கொண்டு சோர்ந்து போனார் போல் கவலையோடு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருந்தார் அவர். முகமும் பார்க்க நன்றாக இல்லை. உள்ளே வந்த அரவிந்தன், உங்க உடம்புக்கு என்ன என்று கேட்டான். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசுக்கு தான் எல்லா இழவும். அவருடைய குரலில் இருந்த கடுமையான வறட்சியை கண்டு மேலும் எதுவும் பேச தோன்றாமல் தயங்கி நின்றான் அரவிந்தன். கோபமோ கவலையோ அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் இரத்த கொதிப்பு வந்துவிடும் அவருக்கு. எல்லா பயல்களும் சமயம் பார்த்துத்தான் காலை வாரி விடுறாங்க. குனிஞ்சுக்க சொல்லி பச்சை குதிரை தாவிட்டு குப்புற தள்ளியும் விட்டுறாங்க. தேர்தல் செலவுகளுக்காக நம்ம திருவேடகத்து மேலக்கால் பாசன நிலத்தை விலை பேசியிருந்தேன் இல்லையா? ஆமா, நேத்து கிரைய பத்திரம் எழுத போறதா சொன்னீங்க. நேத்து எழுதலான்னு இருந்தேன், வாங்குற ஆளு வரல. இன்னும் அவன் வரல. சந்தேகப்பட்டுக்கிட்டே போய் விசாரிச்சதுல வாங்குறதுக்கு அந்த ஆள் தயங்குறான். பர்மாக்காரனும் புது மண்டபத்து மனுஷரும் போய் அவனை ஏதேதோ சொல்லி கலைச்சு வச்சிருக்காங்க. ஒன்னும் குடிமொழிகி போகாது. இவன் வாங்காட்டா என்ன, வாங்குறதுக்கு 1000 பேர் காத்திருக்காங்க. அப்படி இல்லை அரவிந்தன், அந்த இடத்துல அவ்வளவு பணம் போட்டு நிலம் வாங்க இப்போ வேற யாரும் அவசரப்பட மாட்டாங்க. பல விதத்துல பண நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருக்கேன்ப்பா நான். பேப்பர் கடைக்கு 1000 கணக்கில் பாக்கி நிக்குது. தாட்சிணியத்துக்காகத்தான் கேட்க தயங்கிக்கிட்டு அவங்க பேசாம இருக்காங்க. அவரையும் அவருடைய தைரியத்தையும் அதிர்ச்சி அடைய செய்த சூழ்நிலை அரவிந்தனுக்கு புரிந்தது. 4-5 நாட்கள் கழித்து அவன் கிராமத்துக்கு புறப்பட்ட போது மீனாட்சி சுந்தரம் இரத்த கொதிப்பு அதிகமாகி படுக்கையில் விழுந்து விட்டார். முருகானந்தத்தை உடனிருந்து கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு புறப்பட்டிருந்தான் அவன். கிராமத்தில் சித்தப்பாவின் 16ஆம் நாள் கருமாதிக்கு பர்மாக்காரர் வரவில்லை. அவர் வரமாட்டார் என்பது அரவிந்தன் எதிர்பார்த்ததுதான். கிராமத்திலிருந்து அப்பாவி மக்கள் அரவிந்தனுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து வைத்திருந்தார்கள். அவன் கிராமத்துக்கே வந்து குடியேறி சித்தப்பாவின் சொத்து சுகங்களை ஆளத் தொடங்குவான் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். தம்பி, இனிமே ஊரோடு வந்துட வேண்டியதுதானே? மதுரையில் என்ன காரியம்? ஒருத்தனுக்கு கீழே கை கட்டி சேவகம் செய்யற வேலை இனிமே எதுக்கு? சொத்துக்களையெல்லாம் மேல் பார்வை பார்க்கணும். சித்தப்பாவை போல நகை ஈட்டுக்கு கடன் கொடுக்கிற காரியத்தையும் தொடர்ந்து செய்யலாம். என்னமோ நான் உனக்கு சொல்ற அட்வைஸ் இதுதான் என்று தனக்கு தெரிந்த ஒரே ஆங்கில வார்த்தையை கர்வத்தோடு உபயோகித்து அரவிந்தனிடம் அறிவுரை கூறினார் ஒரு கிழவர். அரவிந்தன் அவருடைய அறிவுரையை கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டான். கருமாதி முடிந்த மறுநாள் காலை அரவிந்தன் செய்த முதல் காரியம் சித்தப்பாவின் வீட்டு வாசலில் இங்கே நகை ஈட்டின் பேரில் வட்டிக்கு கடன் கொடுக்கப்படும் என்று அழுக்கும் கரையும் படிந்து தொங்கிய அறிவிப்பு பலகையை கழற்றி எறிந்ததுதான். சின்ன தம்பி, அதை கலத்தாதீங்க.
இன்னும் பல பேரோட கணக்கு முடிக்காம கிடக்கு. ஈடு வச்ச நகைய ரொம்ப பேர் திருப்பிக்கிட்டு போகல. வட்டி வேற தராம பல பேர் கழுத்தறுப்பு செய்றாங்க என்று ஒப்பாரி வைத்தார் சித்தப்பாவின் கணக்கு பிள்ளை. சிரித்தவாறே அரவிந்தன் எல்லா கணக்கையும் பார்த்தான். தாலியிலிருந்து மோதிரம் வரை ஏழை எளியவர்கள் கடனுக்காக ஈடு வைத்த நகைகள் குவிந்து கிடந்தன. கணக்கு பிள்ளையை விசாரித்ததில் நகையை ஈடு வைத்தவர்கள் உள்ளூரிலும் அக்கம் பக்கத்து சிறு கிராமங்களிலும் இருப்பதாக தெரிய வந்தது. உடனே சைக்கிள்ல புறப்பட்டு போய் எல்லாருக்கும் தகவல் தெரிவிச்சு உடனே இங்க வர சொல்லுங்க என்று கணக்கு பிள்ளையை துரத்தினான் அரவிந்தன். அவரும் என்னென்னவோ சொல்லி மறுத்து பார்த்தார். கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்களை போய் அழைக்கிறது வளமை இல்லைங்க என்றார் அவர். வளமையாவது மண்ணாங்கட்டியாவது, நான் சொன்னபடி போய் அழைச்சிட்டு வாங்க ஐயா என்ற அரவிந்தன் சற்று சத்தம் போட்டு சொன்ன பிறகே அவர் தடை சொல்லாமல் புறப்பட்டு போனார். பகல் 12 மணிக்குள் நகையை ஈடு வைத்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து வீட்டின் முன்புறம் கூடிவிட்டார்கள். வந்திருந்தவர்களை எல்லாம் உட்கார சொல்லிவிட்டு உள்ளே திரும்பி, கணக்கு பிள்ளை, அடகு நகைகளையும் அதுக்கான பத்திரங்களையும் எடுத்து கொண்டு வாங்க என்று கட்டளையிட்டான். அவர் அவனுடைய மனதின் குறிப்பை சரியாக விளங்கிக் கொள்ளாமல், நகைகளும் பத்திரங்களும் எதுக்குங்க தம்பி? யார் யார் எவ்வளவு வட்டி தரணும், எவ்வளவு தவணைங்கிறதெல்லாம் தனி காகிதத்தில் குறிச்சு வச்சிருக்கேன் என்றார். அது தேவையில்லை, நகைகளையும் பத்திரங்களையும் கொண்டு வாங்க. அவன் குரலின் உறுதிக்கு அஞ்சி அப்படியே செய்தார் கணக்கு பிள்ளை. யார் யாருடைய அடகு நகை ஏதுவோ அதை முறையாக அவர்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டு, நீங்கெல்லாம் இந்த கடனுக்கு வட்டி தர வேண்டியதில்லை, அசலை தந்தா போதும், அதையும் இப்போவே என்கிட்ட தரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு முகவரி கொடுக்குறேன். இன்னும் 2-3 மாசங்களுக்குள்ள உங்களால் முடிகிற போது அந்த முகவரிக்கு நீங்கள் தர வேண்டிய அசலை அனுப்பி ரசீது வாங்கிக்கிட்டா போதும் என்று சொன்னான். ஏழை பெண்கள் திருமண உதவி நிதி சங்கம், மணிநகரம், மதுரை என்ற முகவரியையே எல்லோருக்கும் தனித்தனியே எழுதி கொடுத்தான். தர்மதுரை, நீங்க நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார்கள் அடகு நகையை திரும்ப பெற்றுக்கொண்ட சிலர். சிலர் அவன் கால்களை தொட்டு வணங்க ஓடி வந்தார்கள். அவன் சிரித்துக்கொண்டே மறுத்துவிட்டான். எல்லோரையும் வணங்கி விடை கொடுத்தான். கணக்கு பிள்ளைக்கு தலை சுழன்று மயக்கம் வரும் போல் இருந்தது. பையனுக்கு பைத்தியமோ என்று சந்தேகமாகிவிட்டது அவருக்கு. அதற்கு பிறகு 10 நாட்கள் வரை அவன் கிராமத்தில் தங்கினான். தேர்தல் செலவுகளையும் அச்சகத்து கடன்களையும் சுமக்க வழியின்றி மீனாட்சி சுந்தரம் திணறுவது நினைவை இறுக்கியது அவனுக்கு. பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் பணத்தை குவித்து வைத்துக்கொண்டு விலைக்கு எந்த சொத்து வருகிறது என்று காத்திருந்தார். அவரிடம் வீடு தவிர மற்ற சொத்துக்களை 57,000க்கு விலை பேசி விற்றான். சித்தப்பாவின் சொத்துகள் நல்ல சமயத்தில் மீனாட்சி சுந்தரத்துக்கு உதவ வேண்டும் என்று அவன் மனம் ஆர்வத்தோடு உந்தியது. கணக்கு பிள்ளை, பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்குதுங்க என்று பஞ்சப்பாட்டு பாடினார். அவர் கையில் 2000 ரூபாயை கொடுத்துவிட்டு, இப்போதைக்கு இந்த வீட்டில் நீரே குடியிருந்துக்கலாம் என்று சொன்னான். நீங்க புண்ணிய பிறவிங்க என்று நாத்தழுதலுக்கு கூறினார் அவர். 57,000 ரூபாய் நோட்டுக்கற்றைகளை எண்ணி அதை தன் முதலாளியின் முன்னால் வைத்தால் தனது நன்றிக்குரிய முதலாளியின் இரத்த கொதிப்பு நோய் பஞ்சாக பறந்துவிடும் என்று நம்பி ஆவல் சுரந்தது அவன் மனதில். ஆனால் அன்று அவன் ரயிலுக்கு புறப்படுவதற்கு முன் வந்த தந்தி அவனுடைய ஆவலை கொன்று கதறி அழும் அழுகையாய் பொங்கி வரச் செய்தது. தந்தியை படித்துவிட்டு சிறு குழந்தை போல் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அழுதான் அரவிந்தன். அத்தியாயம் 27 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்த 3 அத்தியாயங்களை வாசிக்கலாம். நன்றி.